ஜெபம் செய்வோம். எங்களை அளவில்லாமல் நேசிக்கிற எங்கள் பரலோக தகப்பனே, இந்த நாளில் நம்முடைய பாதத்தில் நாங்கள் வந்து உம்மை துதிக்கவும் உம்மை தூத்தரிக்கவும் உடைய திரு வார்த்தைகளை நாங்கள் தியானிக்கவும் நீர் கொடுத்த நல்ல வாய்ப்புக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, நீர் எங்களோடு கூட பேசுங்க ஆண்டவரே. எங்களுடைய வாழ்வினுடைய ஆசீர்வாதத்திற்கான ஆண்டவரே வழியை நாங்கள் அறிந்து கொள்ள கர்த்தாவே நீர் எங்களுக்கு கிருபை தந்து நடத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உடைய சமூகத்தில் நாங்கள் எங்களை ஆராய்ந்து பார்த்து பாத்திரவான்களாய் திருவிருந்திலே பங்கெடுக்க உடைய மேலான ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ள இரக்கம் பாராட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கடந்த வாரங்களிலே நாம் ஜெபத்தை குறித்து சிந்தித்து வருகிறோம். ஆண்டவரை நோக்கி கூப்பிட்ட ஆகாருடைய மகளுக்கு, ஒரு அடிமை பெண்ணுக்கு மகளுக்கு வனாந்தரத்தில் கர்த்தர் செவி கொடுத்தார். போன வாரத்தில் எசேக்கியா ராஜா ஒரு பெரிய நெருக்கமான சூழ்நிலையில யுத்த சூழ்ந்திருந்த ஒரு தருணத்தில் அவன் கர்த்தரை நோக்கி கூப்பிட்ட போது கர்த்தர் அற்புதமாய் அவனுக்கு இறங்கி உதவி செய்தார். ஆண்டவர் அடிமைக்கும் உதவி செய்கிறார், அரசனுக்கும் உதவி செய்கிறார், யுத்தத்திற்கு உதவி செய்கிறார், தேசத்திற்கு உதவி செய்கிறார். எல்லா சூழ்நிலையிலும் கர்த்தர் உதவி செய்ய முடியும் என்பதை நாம் தியானித்தோம். இந்த நாளிலே யோசுவாவின் புத்தகம் 7ஆம் அதிகாரத்திலிருந்து நாம் சில காரியங்களை கவனிக்க போகிறோம். தோல்வி அதன் மத்தியிலிருந்து, நெருக்கத்தின் மத்தியிலிருந்து கூப்பிட்டவர்களுக்கு கர்த்தர் உதவி செய்கிறார். இந்த 7ஆம் அதிகாரத்தை நீங்கள் பிறகு வீட்டிற்கு சென்று வாசித்து பாருங்கள். அதில் நடைபெற்ற சம்பவத்தை நான் சுருக்கமாக சொல்ல விரும்புகிறேன். இஸ்ரவேல் மக்கள் கானான் தேசத்திற்கு வழி நடத்தப்பட்டு ஆண்டவரால் நடத்தப்பட்டு போனார்கள். கானான் தேசத்தில் அவர்கள் சந்தித்த காரியம், அநேக ராஜ்யங்களை அவர்கள் ஜெயிக்க வேண்டி இருந்தது. மிகப்பெரிய எரிகோ பட்டணத்தை அவர்கள் மிக லகுவாக வீழ்த்தினார்கள். அதில் சூழ்ந்த மிகப்பெரிய பிரம்மாண்டமான ஒரு பட்டணம். ஆனால் மிக எளிமையாக ஆண்டவருடைய ஆலோசனையின்படி அவர்கள் அதை 7 நாள் சுற்றி வந்தார்கள். கோட்டை இடிந்து விழுந்தது, அதை அவர்கள் மேற்கொண்டார்கள். அதை தொடர்ந்து அடுத்து ஆயி என்ற ஒரு சின்ன பட்டணத்தை பிடிக்க அவர்கள் போனார்கள். அதை பற்றி தான் இந்த 7ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். அந்த சின்ன பட்டணத்தை பிடிப்பதற்கு அவர்கள் திட்டமிட்ட போது அந்த பட்டணத்தை பார்த்து வருவதற்காக 2 ஒற்றர்களை அனுப்பினார்கள். அவங்க போய் பார்த்துட்டு வந்து சொன்னாங்க, இது ரொம்ப சின்ன பட்டணம், இது ஈஸியாக நம்ம ஜெயிச்சிடலாம், நம்ம எல்லாரும் சண்டைக்கு போக வேண்டாம், ஒரு 3000 பேர் போனால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒற்றர்கள் சொன்னாங்க. அதை கேட்டுட்டு இவங்களும் ஒரு 3000 பேர் யுத்தத்துக்கு போனாங்க. ஆனால் மிகப்பெரிய தோல்வி மட்டும் இல்லை, 36 பேரை வெட்டி கொண்டுட்டாங்க. இந்த சூழ்நிலையில யோசுவா தேவனுடைய சமூகத்தில் முகங்குப்புற விழுந்து ஜெபிக்கிறார். இந்த நாளில் அந்த ஜெபத்தையும் அதற்கு ஆண்டவர் கொடுத்த பதிலையும் தான் நாம் பார்க்க போகிறோம். ஒரு பெரிய வெற்றிக்கு பிறகு நமக்கு பொதுவாக எழும்புகிற ஒரு எண்ணம், நமக்கு ஒரு தன்னம்பிக்கை வந்துவிடும், என்னால் இதை செய்ய முடியும் என்ற எண்ணம் வந்துவிடும். இஸ்ரவேல் மக்களுக்கும் அப்படி வந்தது. அவர்கள் எதிரியினுடைய பலத்தை அவருங்க டெஸ்ட் பண்ணாங்க. ஆனால் தங்களுடைய பலவீனத்தை அவர்கள் பார்க்க தவறிவிட்டார்கள். அங்கே எதிரினுடைய நிலையை அவர்கள் புரிந்து கொண்டார்கள், தங்களுடைய நிலையை அவர்கள் அறிய தவறிவிட்டார்கள். ஆகையினாலே ஒரு பெரிய தோல்வி, அதனால் மனசோர்வு, அதனால் துயரம். ஏனென்றால் இந்த யுத்த களத்தில் தோல்வியை இவர்கள் சந்தித்தது இவர்களுக்கு சோர்வை உண்டாக்கினது மட்டுமல்ல, மற்றவர்கள் எல்லாத்துக்கும் உற்சாகத்தையும் நம்பிக்கையும் கொடுத்துருக்கும். ஏன்னா அவங்க முதல்ல என்ன நினைச்சாங்க, இவங்களை யாராலையும் மேற்கொள்ள முடியாது, கர்த்தரவங்க கூட இருக்கிறாரு, அவங்களை வழி நடத்தி கொண்டு வருகிறார் எல்லாம் நினைச்சிட்டு இருந்தாங்க. ஆனா ஒரு சின்ன பட்டணம் இவங்களை ஜெயிச்ச உடனே எல்லாரோடைய சுற்றி இருந்த மக்களுடைய எண்ணம் என்னவா இருக்கும், இப்ப ஆயி பட்டணமே அவங்களை மேற்கொண்டாங்க, நம்ம நிச்சயமா அவங்கள மேற்கொள்ளலாம் என்று சொல்லி அநேகருக்குள்ளாக ஒரு நம்பிக்கை வந்து விட்டிருக்கும். ஆகையினால இது அவர்களுக்கு ஒரு பாதகமான சூழ்நிலை. ஆகையினாலே யோசுவா இங்கே ஆண்டவருடைய சமூகத்தில்
ஜெபிக்கிறார். தேவனுடைய பாதத்தில் முகங்குப்புற விழுந்து அவர் புலம்பி ஜெபிக்கிறதை தங்கள் தலைகளின் மேல் மூப்பர்களும், இஸ்ரவேலின் மூப்பர்களும் யோசுவாவும் புழுதியை போட்டுக்கொண்டு அவர்கள் ஜெபிக்கிறார்கள். தோல்விக்காக அநேக நேரத்தில் நாம் புலம்புவதுண்டு. ஆனால் தோல்விக்கு காரணமான பாவத்திற்காக நாம் புலம்புவது இல்லை. இந்த பகுதியிலே கூட அவர்கள் தோல்விக்காக புலம்பினார்கள். அது மட்டுமல்ல, எதிரிகளுக்கு ஒரு உற்சாகம் இதை கொண்டு வந்து விடும் என்பதை எண்ணி புலம்பினார்கள். 8வது வசனம் 9ஆம் வசனத்தில் அவர்கள் சொன்ன ஒரு காரியம், 9ஆம் வசனத்தில், கானானியரும் இந்த தேசத்து குடிகள் யாவரும் இதை கேட்டு எங்களை வளைந்து கொண்டு எங்கள் பேரை பூமியில் இராதபடிக்கு வேறற்று போக பண்ணுவார்களே, அப்பொழுது உமது மகத்துவமான நாமத்திற்கு என்ன செய்வீர்? ஆண்டவருடைய நாமத்திற்கு அவப்பெயர் உண்டாகிறது என்பதை அவர்கள் அறிந்து அவர்கள் இங்கே யோசுவா ஜெபிக்கிறார். அநேக நேரத்தில் ஆண்டவருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் வருகிற தோல்வி கர்த்தருக்கு அவப்பெயரை கொண்டு வருகிறது. எல்லா நேரங்களிலும் நம்முடைய தோல்விகள், பிரச்சனைகளில் இருந்து நாம் ஜெபிக்கும் போது என்ன எதிர்பார்ப்போம்? ஆண்டவர் நம்மளை தட்டி கொடுத்து, பரவாயில்ல, கவலைப்படாத, நான் கூட இருக்கிறேன், எல்லாம் சரியாயிடும்னு சொல்லணும்னு நம்ம எதிர்பார்ப்போம். ஆனால் இங்கே யோசுவா கிட்ட ஆண்டவர் என்ன சொன்னார்? எழுந்துரு, நீ ஏன் இப்படி விழுந்து கிடக்கிற? நீ சரி செய்ய வேண்டிய காரியம் இருக்கு, நீ உன்னை சரிப்படுத்திக்கணும்னு சொல்றார். அநேக நேரத்தில் இப்படிப்பட்ட ஒரு பதிலை ஆண்டவரிடத்திலிருந்து நாம் எதிர்பார்க்க மாட்டோம். ஆண்டவர் எப்போது நமக்கு ஆறுதலும், நமக்கு தேறுதலும், நமக்கு அன்பான வார்த்தைகளையும் சொல்லுவார் என்று நாம் எதிர்பார்க்கிறோம். ஆனால் சில நேரங்களிலே ஆண்டவர் நம்மை கடிந்து கொள்ளுகிறார். கடவுள் நம்முடைய தவறுகளை நமக்கு சுட்டி காண்பிக்கிறார். கடவுள் நம்மை சீர்படுத்துகிறார். இங்கே 10ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், அப்பொழுது கர்த்தர் யோசுவாவை நோக்கி, எழுந்துரு, நீ இப்படி முகங்குப்புற விழுந்து கிடக்கிறது என்ன? ஆகினாலே இங்கே அவர்கள் ஜெபிப்பது நல்லது தான். ஆனால் ஜெபத்தை விட ரொம்ப முக்கியமான ஒரு காரியம் சொல்றாரு. என்ன சொல்றாரு? இஸ்ரவேலர் பாவம் செய்தார்கள், நான் அவர்களை கட்டளையிட்டு என் உடன்படிக்கை மீறினார்கள், சாபத்தீடானதில் எடுத்துக்கொண்டதும், களவு செய்ததும், வஞ்சித்ததும், தங்கள் பண்டம் பாடிகளுக்குள்ளே வைத்ததும் உண்டே. இங்கே ஆண்டவர் ஜெபத்திற்கான பதிலாக அவர்களுடைய தவறை சுட்டி காண்பித்தார். ஆண்டவர் அவருடைய தவறை அவர்களுக்கு உணர்த்தி அதை சரி செய்து கொள்ளும்படியாக ஆண்டவர் அவர்களுக்கு சொல்லுகிறார். இங்கே தோல்விக்கான காரணம் கடவுள் வல்லமை அற்றவராக இருந்ததினால் அல்ல, இஸ்ரவேல் மக்களுடைய பாவத்தினாலே இங்கே தோல்வி வந்தது. ஆகையினாலே ஆண்டவர் அதை அவர்களுக்கு காண்பிக்கிறார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, அநேக நேரத்தில் நம்முடைய நெருக்கத்திலிருந்து நாம் ஆண்டவரை நோக்கி கூப்பிடும் போது அந்த நெருக்கத்திற்கான காரணம் என்ன என்பதை ஆண்டவர் நமக்கு சுட்டி காண்பிக்கிறார். நாம் அதை அறிந்து கொள்ளவோ, நாம் அதை சரி செய்யவோ அநேக நேரத்தில் விரும்புறதில்லை. தொடர்ந்து நம்ம புலம்பிக்கிட்டே இருப்போம், தொடர்ந்து ஜெபம் பண்ணிட்டே இருப்போம். ஆண்டவரை பிரச்சனையை மாற்றுங்க, சூழ்நிலையை மாற்றுங்கன்னு ஜெபம் பண்ணுவோம். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்றாரு? இல்லைப்பா, உன் பிரச்சனைக்கும் உன் சூழ்நிலைக்கும் காரணம் என்னன்னு நான் சொல்றேன்னு சொல்றாரு. ஆனால் நம்ம அதை கேட்கவோ அதை சரி செய்து கொள்வதற்கோ விரும்புவதில்லை. இங்க ஆண்டவர் அவன்கிட்ட சொல்றாரு, நீ விழுந்து கிடக்காத, எந்திரி, இது நீ சரி செய்ய வேண்டிய ஒரு விஷயம் இருக்கிறது என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இது ரொம்ப முக்கியமான ஒரு ஆட்டிடியூடு. தேவனுடைய பாதத்திற்கு வரும்போதெல்லாம் ஆண்டவர் நம்மை ஆராய்ந்து நம்மை அறிந்து கொள்வதற்கு நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். சங்கீதக்காரன் அழகாக ஜெபிக்கிறார், தேவனே என்னை ஆராய்ந்து என்னை அறிந்து கொள்ளும், என்னை சோதித்து என் சிந்தனைகளை அறிந்து கொள்ளும், வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியிலே என்னை நடத்தும். என்னுடைய வாழ்க்கையை ஆண்டவரை நீங்க செக் பண்ணுங்க, என்னை ஆராய்ந்து பார்த்து சொல்லுங்க. நமக்கு வியாதி ஏற்பட்டுச்சுன்னா மருத்துவர்கிட்ட போகும்போது மருத்துவர் செய்கிற காரியம் அதுதான் இல்லை, பிளட் டெஸ்ட் எடுங்க, ஸ்கேன் எடுங்க, எக்ஸ்ரே எடுங்க, இப்படியெல்லாம் சொல்லி நம்முடைய நிலையை அறிந்து கொள்வதற்கு அவர்கள் முற்படுகிறார்கள். அதே போல தேவனுடைய பாதத்திற்கு நாம் கடந்து சென்று ஆண்டவரிடத்திலே நாம் கேட்கும்போது கர்த்தர் நம்முடைய நெருக்கத்திற்கு, நம்முடைய தோல்விக்கு, நம்முடைய பிரச்சனைக்கு என்ன காரணம் என்பதை காண்பிப்பார். அதை சரி செய்யாம நான் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறதுல பிரயோஜனம் இல்லை. ஜெபம் அவசியம், ஜெபம் முக்கியம். ஆனா இங்கே ஆண்டவர் என்ன சொல்றாரு? எதுக்குப்பா விழுந்து கிடக்குற, நீ எந்திரி, இப்ப நீ ஜெபிக்க வேண்டியதில்லை, நீ செய்ய வேண்டிய காரியம்
உன்னுடைய பிரச்சனைக்கு காரணமான காரியத்தை உன்னுடைய ஜபத்தினால நான் உனக்கு காமிக்கிறேன், நீ அதை கரெக்ட் பண்ணிக்கன்னு சொல்ற. வேத பகுதியில் நம்ம கவனிக்கிற ஒரு விஷயம், ஆண்டவர் செய்ய வேண்டாம் என்று சொன்ன காரியத்தை இஸ்ரவேல் மக்களில் ஒருவர் செய்தான். ஆண்டவர் சொன்னார், எரிகோவை பிடிக்கும் போது இந்த பட்டணத்தை நான் உங்க கையில கொடுப்பேன், சுத்தி வந்த போது இடிஞ்சு விழுந்துரும், நீங்க என்ன செய்யணும், அதுல இருக்கிறது எல்லாவற்றையும் அழித்து விடணும், பட்டணத்தை சுட்டெரிச்சிடணும், அதுல இருக்கிற வெள்ளி பொன் எல்லாம் கர்த்தருக்குரியது, அது சாபத்தீடானது, அதுல எதையுமே நீங்க எடுக்காதீங்கன்னு சொன்னார். அநேக பட்டணங்களை ஆண்டவர் கையில கொடுத்த போது அங்க இருக்கிற பொருட்களை எல்லாம் இவங்க எடுத்துக்குவாங்க, யுத்தத்துக்கு போனவங்க எடுத்துக்குவாங்க. ஆனா இந்த பட்டணத்துக்கு போகும்போது ஆண்டவர் தெளிவா சொன்னாரு, எடுக்காதீங்க, இது சாபத்துக்கீடானது, இது கர்த்தருக்குரியது, இது ஆண்டவர்கிட்ட கொடுத்துருங்க, இது உங்களுக்கு வேணான்னு சொன்னாரு. ஆனா ஒரு மனிதன் ஒரு இடத்துக்கு போன போது, பட்டணத்துல அவன் யுத்தத்திற்கு போன போது, ஒரு தங்க கட்டி வெள்ளி கட்டி பாபிலோனிய சால்வை இதெல்லாம் பார்த்த உடனே அதன் மேலே அவன் ஆசைப்பட்டு அதை எடுத்து வந்து வீட்டுக்குள்ளே கூடாரத்துக்குள்ளாக குழி தோண்டி புதைத்து மறைத்து வைத்து விட்டான். அது நிமித்தம் தான் தோல்வி. ஆனா அவன், நான் எடுத்தது யாரு பார்க்க போறான்னு நினைச்சான். ஆனா கர்த்தர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார். ஆண்டவர் பாவத்தை ரொம்ப சீரியஸா பார்க்கிறார். sin is very serious. அது மட்டுமல்ல, இது ஒரு தனிப்பட்ட மனிதனுடைய பிரச்சனை மட்டுமல்ல, இஸ்ரவேல் மக்களுக்கு மிகப்பெரிய பாதிப்பை அது கொண்டு வந்தது. sin is not a private matter. ஆண்டவருடைய பார்வையில இது மறைவானதும் அல்ல. sin is not secret. It affects person and entire community. ஒருவேளை மற்றவங்க கிட்ட இருந்து அதை மறைச்சிருக்கலாம், ஆனா ஆண்டவருடைய பார்வைக்கு அதை மறைக்க முடியாது. பாவத்தை அறிக்கை செய்து அவன் முன்னமே ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்புக்கொண்டு இருப்பான், ஆனால் ஆண்டவர் அவனை மன்னித்து ஏற்றுக்கொண்டிருப்பார். அதனாலதான் என்னவோ தெரியல, ஆண்டவர் முதல்ல என்ன செஞ்சிருந்திருக்கலாம், யார் இதை செஞ்சான்னு டக்குன்னு சொல்லியிருக்கலாம். ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு, முதல்ல யூதா கோத்திரத்துல ஒருத்தர், 12 கோத்திரத்துல யூதா கோத்திரத்தை சேர்ந்தவர், அடுத்தது இந்த குடும்பத்தை சேர்ந்தவர், அடுத்தது இந்த குலத்தை சேர்ந்தவன், வரிசையா சொல்லிட்டே வர்றார். கரெக்டா அவன் பேர் வர வரைக்கும் அவன் நான் செஞ்சுட்டேன்னு சொல்லவே இல்லை. இப்ப அவன் பேரை சொன்ன பிறகுதான் வேற வழியே இல்லாம அவன் ஒத்துக்கிறான். ஆண்டவருடைய சமூகத்துல நாம் நம்முடைய தவறை உணர்ந்து ஒத்துக்கொள்ளும் போது மன்னிப்பை பெற்றுக்கொள்ளுகிறோம். ஆனால் மூடி மறைக்கும் போது நாம் நியாய தீர்ப்பை பெற்றுக் கொள்ளுகிறோம். பாவத்தினாலே ஒரு பெரிய தோல்வி வந்தது. ஆகான் சொன்னான், ஆண்டவர் சாபத்தீடானது என்று சொன்ன இந்த பொருட்களை அவன் பார்த்தான், இச்சித்தான், எடுத்துக்கொண்டான், ஒழித்து வைத்தான். 4 காரியம் அவனே சொல்றான். 21ஆம் வசனத்துல, கொள்ளையில் நேர்த்தியான பாபிலோனிய சால்வையும் 200 வெள்ளிச்சேக்களையும் 50 சேக்கல் நிறையான ஒரு பொன் பாலத்தையும் நான் கண்டு அவைகளை இச்சித்து எடுத்துக்கொண்டேன். இதோ அவைகள் என் கூடாரத்தின் மத்தியில் பூமிக்குள் புதைத்திருக்கிறது, வெள்ளி அதன் அடியில் இருக்கிறது என்றான். ஆகினாலே இங்கே அவன் பார்த்தான், இச்சித்தான், எடுத்துக்கொண்டான், ஒழித்து வைத்தான். ஆண்டவர் சொன்ன காரியம், இந்த சாபத்தீடானதை அழிக்காவிட்டால் நீங்கள் சாபத்தீடாகி விடுவீர்கள். இஸ்ரவேல் மக்களை எதிரிகளால் ஒன்றும் செய்ய முடியாது. ஆனா அவங்க பாவத்திற்கு இடம் கொடுக்கும் போது அவர்கள் அழிந்து போவார்கள். ஆகையால இந்த வேத பகுதியில நாம் கவனிக்கிற ஒரு முக்கியமான காரியம், பாவம் அவர்களுடைய வாழ்க்கையினுடைய தோல்விக்கு, அழிவுக்கு, அவர்களுடைய நெருக்கத்திற்கு, அவர்களுடைய பிரச்சனைக்கு காரணமாயிருந்தது. அவர்களுடைய கூடாரத்தின் அடியில் ஒளித்து வைத்திருந்த, மறைத்து வைத்திருந்த சாபத்தீடான காரியத்தின் நிமித்தம் அவருடைய வாழ்க்கையில பாதிப்பு வந்தது. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலையும் அநேக நேரத்தில் நமக்கு தோல்வி,
நம்ம பிரச்சனைகள், அதற்கு காரணம் நாம் கடவுளுக்கு பிரியமில்லாத சில காரியங்களை செய்திருப்பது நிமித்தம், வைத்திருப்பது நிமித்தம் அப்படிப்பட்ட பாதிப்புகள் நம்முடைய வாழ்க்கையில வரலாம். தேவனோடு அவர்கள் இருந்தபோது எரிகோவை வீழ்த்தினார்கள். ஆனால் கர்த்தரோடு நல் ஐக்கியத்தில் இல்லாத போது ஒரு ஆயியை மேற்கொள்ள முடியவில்லை. ஒரு சின்ன பட்டணத்தை மேற்கொள்ள முடியல. ஆனால் கர்த்தர் அவர்களோடு இருந்தபோது மிகப்பெரிய எரிகோ பட்டணத்தை வீழ்த்தின அதே இஸ்ரவேல் மக்கள் இன்றைக்கு ஒரு சிறிய பட்டணத்தை வீழ்த்த முடியாதபடி 36 பேர் மரித்து போனார்கள். மிகப்பெரிய தோல்வியை சந்தித்தார்கள். காரணம், அவர்கள் கடவுளுக்கு விரோதமாய் தவறு செய்தது. ஆண்டவருக்கு விரோதமாய் அவர்கள் செய்த பாவத்தின் நிமித்தம் அவர்களுடைய வாழ்க்கையிலே இந்த மிகப்பெரிய பாதிப்பு ஏற்பட்டது. கிறிஸ்தவ வாழ்க்கையில நான் ஏற்கனவே சொன்னபடி 2 முக்கியமான காரியங்கள் உண்டு. ஒன்று, ஆண்டவருக்கும் நமக்கும் உள்ள உறவு, ரிலேஷன்ஷிப். பாவம் இந்த ரிலேஷன்ஷிப்பை பாதிக்காது. பாவம் செஞ்சாலும் நான் ஆண்டவருடைய பிள்ளை தான். ஆனா பாவம் ஐக்கியத்தை பாதிக்கும், ஃபெலோஷிப். ஒவ்வொரு தடவை நான் பாவம் செய்யும் போதும் பிள்ளை இல்லாம ஆயிட்டு அப்புறம் நான் பிள்ளையா மாறுறது இல்லை. பிள்ளையா நான் மாறிட்டேன்னா பிள்ளை தான். நம்ம பிள்ளைங்க தப்பு செஞ்சா என்ன செய்வோம்? பிள்ளை இல்லாம ஆயிடுவாங்களா? பிள்ளைங்க ஆக மாட்டாங்க. தப்பு செஞ்சாலும் பிள்ளைங்க தான். ஆனா நல் உறவு, நல்ல ஐக்கியம் இருக்காது. ஃபெலோஷிப்பை நம்ம இழந்து விடுகிறோம். பாவம் இந்த ஃபெலோஷிப்பை பாதிக்கும், ரிலேஷன்ஷிப்பை பாதிக்காது. இங்கே பாவம் இஸ்ரவேல் மக்கள் ஆண்டவரோடு கொண்டிருந்த அந்த நல் உறவை பாதித்திருந்தது. இது என்னங்க செய்யறது? இப்ப எப்படி என்ன பண்ணணும்? sin must be dealt with. இங்கே ஜெபிக்கிறதுக்கு முன்னாடி செய்ய வேண்டிய காரியம், பாவத்தை அறிக்கை செய்ய வேண்டும், பாவத்தை அப்புறப்படுத்த வேண்டும். sin must be confessed, judged and removed. ஆகினாலே இவர்கள் செய்த காரியம், ஆகானையும் அவன் எடுத்து கொண்டு வந்து சாபத்தீடான பொருட்களையும் அவங்க ஆகான்கிட்ட போய் கேட்குறாங்க, அப்பா நீ தான் தப்பு செஞ்சிருக்கன்னு ஆண்டவர் சொல்றாரு, நீ என்ன செஞ்ச? அவன் சொல்கிறான் உடனே, ஐயோ நான் பாபிலோனிய சால்வை, வெள்ளி பாலம் இதெல்லாம் பார்த்து இச்சித்து எடுத்துக்கொண்டு எங்கள் கூடாரத்துக்கு கீழே ஒழிச்சு வச்சிருக்கிறேன். ஆட்களை அனுப்புனாங்க. அவன் சொன்ன இடத்துல அதே மாதிரி போய் தோண்டி எடுத்து கொண்டு வந்தார்கள். ஆகானையும் அந்த சாபத்தீடான பொருட்களையும் வைத்து இஸ்ரவேல் மக்கள் எல்லாரும் அவன் மேல் கல்லெறிந்து கொன்று அந்த பொருட்களையும் அவனையும் சுட்டெரித்து விட்டார். இப்ப என்ன நடந்தது? திரும்ப ஆயின் மேலே யுத்தத்திற்கு போனார்கள். மிகப்பெரிய வெற்றியை பெற்றார்கள். ஆண்டவரோடு ஐக்கியத்தில் இருக்கும்போது ஆசீர்வதிக்கப்படுவோம். பாவத்தை அறிக்கை செய்து அதை நம்மை விட்டு அப்புறப்படுத்தி விடும்போது நாம் இழந்து போன தேவனோடு உள்ள ஐக்கியத்தை நாம் சீரமைத்துக் கொள்ளுகிறோம். 1 யோவான் 1:9 சொல்லுகிறது, நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால், பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார். என்ன செய்யணும்? ஆண்டவர் நம்ம கிட்ட என்ன எதிர்பார்க்கிறார்? பாவத்தை ஒத்துக்கொள்ள வேண்டும். ரொம்ப சிம்பிள். பரிகாரம் செய்யணுமா? வேணாம், சிலுவையில் ஏசாமி செஞ்சுட்டார். ஆனால் நான் என்ன செய்யணும்? ஐ மஸ்ட் டேக் ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபார் கமிட்டிங் அ சின். நான் தப்பு பண்ணிட்டேன்னு சொல்லணும். ஆனால் அது ரொம்ப ரொம்ப கஷ்டம் நமக்கு. ஏன்னா நம்முடைய ஈகோ அதுக்கு இடம் கொடுக்கறதில்லை. நான் தவறு செய்து விட்டேன் என்று உணர்ந்து கொள்வதற்கோ ஒத்துக்கொள்வதற்கோ நாம் அநேக நேரத்தில் மறுத்து விடுகிறோம். மற்றவர்களுடைய தவறுகளை எல்லாம் நாம் கரெக்டாக சொல்லிடுவோம். ஆனால் நான் தப்பு பண்ணிட்டேன்னு நம்ம சொல்லுவது ரொம்ப ரொம்ப அரிது. பாவ அறிக்கை என்பது என்ன? நான் பாவம் செய்தேன் என்று சொல்லுவதுதான். இரக்கமாயிரும் என்று சொல்லுவதில்லை. ஆண்டவரே இரக்கம் உள்ளவர் தான்.
அவர் உருக்கமும் இரக்கமும் நீடிய சார்ந்தும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். இரக்கத்திற்காக கெஞ்ச வேண்டிய அவசியமே இல்லை. அவன் இரக்கமானவர். நான் செய்ய வேண்டிய காரியம், நான் தப்பு செஞ்சுட்டேன்னு ஒத்துக்கணும். நான் பாவம் செய்தேன் என்று தேவனுடைய சமூகத்தில் ஒத்துக்கொள்ளும் போது தேவனோடு உள்ள ஐக்கியம் சீரமைக்கப்படுகிறது. ஆண்டவர் நமக்கு வெற்றியை கொடுக்கிறார். ஆண்டவர் நமக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஜெபம் நம்முடைய தவறை நமக்கு சுட்டி காண்பிக்கிறது. ஆண்டவர் நம்முடைய தோல்வி, நம்முடைய நெருக்கம், நம்முடைய இக்கட்டுக்கான காரணத்தை நமக்கு காண்பித்து நம்மை சீர்படுத்துவதற்கு நம்மை வழி நடத்துகிறார். பாவத்தை நம்மை விட்டு அப்புறப்படுத்தும் போது ஆண்டவர் அற்புதமான வெற்றியை கொடுக்கிறார். இந்த 7ஆம் அதிகாரம் 12-13 வசனத்துல அற்புதமாக ஆண்டவர் சொன்ன காரியம், இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் சத்துருக்களுக்கு முன்பாக நிற்கக்கூடாமல் தங்கள் சத்துருக்களுக்கு முதுகை காட்டினார்கள். ஏன்? அவர்கள் சாபத்தீடானார்கள். எப்படி? நீங்கள் சாபத்தீடானதை உங்கள் நடுவில் இருந்து நிக்கிரகம் பண்ணாவிட்டால் இனி உங்களோடு இரேன். ஆண்டவர் சொன்ன காரியம், நீங்க அதை அப்புறப்படுத்தினா நான் வருவேன், அது இருந்தா நான் இருக்க மாட்டேன். ஆண்டவர் அநீதியோடு ஐக்கியப்படுகிற தேவன் அல்ல, அசுத்தமானவர்களோடு ஐக்கியப்படுகிற தேவன் அல்ல. ஆகையினாலே நாம் நம்மை சுத்திகரித்து கொள்ளும் போது ஆண்டவர் மீண்டுமாக நம்மோடு கூட ஐக்கியப்படுகிறார். 13ஆம் வசனத்துல ஆகையினாலே அவர் சொல்லுகிறார், எழுந்திரு, நீ ஜனங்களை பரிசுத்தம் பண்ணி சொல்ல வேண்டியது என்னவென்றால், நாளை தினத்துக்கு உங்களை பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்கள். இஸ்ரவேலரே, சாபத்தீடானது உங்கள் நடுவே இருக்கிறது. நீங்கள் சாபத்தீடானதை உங்கள் நடுவில் இருந்து விலக்காது இருக்கும் மட்டும் நீங்கள் உங்கள் சத்துருக்களுக்கு முன்பாக நிற்கக்கூடாது என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்வில் இருந்து கடவுளுக்கு பிரியமில்லாத காரியங்களை ஆண்டவர் நமக்கு சுட்டி காண்பிக்கும் போது நாம் அவைகளை அப்புறப்படுத்தி தேவனோடு உள்ள ஐக்கியத்தை சீர்படுத்தி கொள்ளும் போது நாம் சத்துருவை மேற்கொள்வதற்கு ஆண்டவர் நம்மை பலப்படுத்துகிறார். ஆண்டவர் நமக்கு கிருபை செய்கிறார். ஆகையினாலே தேவனுடைய பாதத்திலே வந்து நம்மை ஆராய்ந்து பார்த்து ஆண்டவர் நம்முடைய குறைகளை சுட்டி காண்பிப்பதற்கு நாம் இடம் கொடுப்போம். பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய தவறுகளை நமக்கு உணர்த்தும் போது தேவனுடைய சமூகத்தில் நாம் அவர்களை ஒத்துக்கொள்வோம், அறிக்கை செய்வோம். இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அது வல்லமையும் போதுமானதுமாக இருக்கிறது. தேவனுடைய பாதத்திலே நாம் ஜெபிப்போமா? பரிசுத்தமும் கிருபையும் அன்பும் உள்ள எங்கள் பரலோக தகப்பனே, நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம், தோத்தரிக்கிறோம். ராஜா கர்த்தாவே, இந்த நாளில் நம்முடைய பாதத்திலே நாங்கள் வந்து ஆண்டவரே உம்மை நோக்கி எங்களுடைய நெருக்கங்களிலிருந்து நாங்கள் கூப்பிடும்போது ஆண்டவரே, சில நேரங்களில் எங்களுடைய நெருக்கத்திற்கு காரணம் என்ன என்பதை நீர் எங்களுக்கு காண்பிப்பீர் என்று நாங்கள் இந்த நாளில் அறிந்து கொண்டோம். கர்த்தாவே, எங்கள் பிரச்சனைகள் மாற வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம், நெருக்கங்கள் மாற வேண்டும் என்று விரும்புகிறோம். ஆனால் நெருக்கத்திற்கான காரணம் என்ன என்பதை அநேக நேரத்தில் நாங்கள் அறிய விரும்பவில்லை. ஆண்டவரே, இந்த நாளிலும் கர்த்தாவே பாதத்தில் எங்களை தாழ்த்தி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்களுடைய குறைகள், எங்களுடைய குற்றங்களை எங்களுக்கு காண்பியும். தேவனே, எங்களை ஆராய்ந்து எங்களை அறிந்து கொள்ளும், எங்களை சோதித்து உங்களுடைய சிந்தனைகளை அறிந்து கொள்ளும். ஆண்டவரே, உமக்கு பிரியமில்லாத காரியங்களை எங்களுக்கு காண்பித்து அவைகளை சீர்படுத்த வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.